ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளின் மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஆண்டவரே சாரோனின் ரோஜா மினிஸ்ட்ரி மூலமாக ஆண்டவரே வேதத்தினுடைய பல பகுதிகளை ஆராய்ந்து பார்க்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நடத்துகிறதான ஆண்டவரே ஜான் செல்லத்துறை அண்ணாச்சிக்காக வருகிறோம் சாமி. ஆண்டவரே, அதுபோல் அவங்க மனைவி விமலா டீச்சருக்காக வருகிறோம் சாமி. ஆண்டவரே, அவங்க குடும்பமாக ஆசீர்வதிங்க சாமி. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க என்று வேதவசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே சத்தியத்தை சிறப்பாக ஆண்டவரை கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆன்லைன் மூலம் நடக்கிறதான ஊழியத்தில் ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் ஆண்டவரை குடும்பமாக பேராக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் சாமி. ஆண்டவர் இன்றைய நாளில் கூட ஆண்டவர் யோபுவினுடைய சரித்திரத்தை குறித்து ஆண்டவரை 1ஆம் பாகம் முடிந்து ஆண்டவரை இன்றைய நாளிலே 2ஆம் பாகம் சிந்திக்க இருக்கிறோம் சாமி. ஆண்டவரை தேவ சித்தம் இதை நிறைவேற நீங்கள் உதவி செய்யுங்க சாமி. இந்த ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் உங்களுடைய மாறாத பிரசன்னம் வழி நடத்தட்டும் சாமி. ஆண்டவர் அருமைரட்சகருமாய் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் இரக்கம் நமக்கு யோபுவினுடைய புஸ்தகத்திலே பற்றி சில காரியங்களை பார்த்தோம். யோபுக்கு எழும்பின சந்தேகம் என்ன? முதலாவது யோபுனுடைய 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் யோபுனுடைய வாழ்க்கை குறித்து அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனுஷனுமா இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஏன் வேதனைகள் வருகிறது? நன்றாகத்தானே இருக்கிறோம், நன்றாகத்தானே நான் நீதிமானாக இருக்கிறேன், சன்மார்க்கனாக இருக்கிறேன், பாவத்திற்கு விலை வாழ்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நீதிமான்கள் ஏன் உலகத்திலே அதிகமாக துன்பப்படுகிறார்கள் என்பதை குறித்த ஒரு கேள்வி அவர் மனதில் இருந்தது. 1ஆம் பாகத்திலே அந்த குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதற்கான விடையை ஆண்டவர் கிட்டத்தட்ட 38ஆம் வசனம் முதல் 38ஆம் அதிகாரம் முதல் 42ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் யோபு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். வேதாகமத்திலே முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு. இந்த புஸ்தகத்தை எழுதினவர் மோசே. ஏனென்றால் இந்த புஸ்தகம் மிகவும் பழமையானதும் மோசேயினால் எழுதப்பட்டதும். சில வரலாற்று ஆசிரியர், சில வேத அறிஞர்கள் என சொல்லப்படுகிறார்கள், இவர் ஆபிரகாமின் காலத்தவராக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே முதல் தேவனிடத்திலே யோபு கேட்ட கேள்வி என்னவென்றால், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய நீதிமானுக்கு ஏன் துன்பங்கள் வருகிறது, ஏன் பாடுகள் வருகிறது, ஏன் உபத்திரவங்கள் வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியைத்தான் அவர் மனதில் எழுப்பி அவர் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அதற்கு வலு சேர்க்கும் அவருடைய நண்பர்கள் அவரை குறித்து குறை சொல்கிறார். அவர் நீர் ஜெபத்திலே குறைபட்டிருப்பீர், உம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பார்கள், நீர் வேத வசனத்தை படிப்பதிலே குறைவாக இருப்பீர், தேவன் பேரிலே வைக்கத்திலே விசுவாசத்திலே குறைவுள்ளவராக இருப்பீர் என்ற ஒரு ஏராளமான கேள்விகளை கேட்டு யோபுனுடைய விசுவாசத்திலிருந்து, யோபுவினுடைய தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து அவரை விலகச் செய்ய முயற்சித்தார்கள். ஆனால் அது முடியவில்லை. இந்த நாளிலே யோபுக்கு ஏற்பட்ட இன்னொரு கேள்வி படியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தில் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இந்த யோபனுடைய மனதிலே ஏற்பட்ட ஒரு பெரிய கேள்வி என்றால், செத்து போன மனுஷன் மீண்டுமாய் பிழைப்பானா, மீண்டுமாய் அவன் உயிர் பெறுவானா, மீண்டுமாய் அவனுக்கு வாழ்வு கிடைக்குமா என்பதுதான் இந்த யோபினுடைய கேள்வி. மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ? இதற்கான பதிலை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். படியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25.
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கு மரியாமல் இருப்பான். நீங்கள் படிங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. மனிதன் இந்த 3 பகுதிகளுக்கு உள்ளாகப்பட்டவன். 1 சரீரம், 2வது ஆவி, 3வது ஆத்மா. இந்த சரீரம் தனிப்பட்டது, ஆவியும் ஆத்மாவையும் உள்ளான மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த உள்ளான மனிதனுக்கு என்றைக்குமே அழிவு இல்லை. சரீரம்தான் மரணத்தோடு மரணம் சரீரத்திலே வரும்பொழுது அந்த சரீரம் அவனை விட்டு போய்விடும். ஆனால் உள்ளான ஆவி, ஆத்மா இரண்டிற்குமே அழிவில்லாதது, அது நித்தியமானது, அது அழிக்க முடியாத ஒன்று. இந்த அழிவில்லா யோபனுடைய காரியத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தல் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு மரித்து அல்லது பாவத்திற்கு மறிக்கக்கூடிய மனுஷன் இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனை பெற்று மீண்டுமாய் உயிரோடு வாழ்வான். பாவத்திற்கு மரித்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு மரணமே கிடையாது. அவன் மரித்தாலும் தேவனோடே கூட வாழக்கூடிய வாழ்க்கை அவனுக்கு உண்டு. இதில் ஒரு விஷயம், அதாவது மரணத்திலே 2 வகையான மரணம். ஒன்று சரீர மரணம், இன்னொன்று ஆத்ம மரணம். ஆத்ம மரணம், பாவம் செய்கிற மனுஷனுடைய ஆத்மா செத்து போனதுனாலே அந்த ஆத்மா உயிர்த்த அவன் நியாய தீர்ப்பு வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். உலகத்திலே வேதாந்தத்திலே உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான காரியங்கள், சொல்லப்படாத ஒரு முக்கியமான காரியம் இந்த வேதாந்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு மரித்த பின்பு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு மனுஷன் மரித்த பின்பு எங்கே போவான், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மரணத்துக்கு பின்பு எப்படி இருக்கும் என்பதை குறித்து தேவனுடைய வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. படியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22, 23. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படும் போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இதிலே ஆண்டவர் சொன்ன, அதாவது இது உவமை அல்ல, ஒரு நடந்த நிகழ்ச்சியை இயேசு கிறிஸ்து விவரிக்கிறார். இது உவமைகளாக சொல்லப்படவில்லை, இது நடந்த விஷயமாக சொல்லப்படுகிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறான், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஐஸ்வர்யவான் லாசர் என்ற பெரிய ஐஸ்வர்யவான் பெயரை குறிப்பிடப்படவில்லை, ஆனால் மரித்து போன லாசருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டது தான் ஒரு முக்கியமான காரணம். ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்ட பாவம் செய்தானோ என்று தெரியவில்லை, ஆனால் ஐஸ்வர்யவானும் உலகத்திலே இருந்தால் லாசரும் உலகத்தில் இருந்தால் 2 பேருக்கும் ஒரே நிகழ்ச்சி நடைபெறுகிறது, மரணம். 2 பேரும் மரித்து போகிறார்கள். ஒருவன் ஆபிரகாமுடைய மடிக்கு செல்கிறான், இன்னொருவன் பாதாளத்திற்கு செல்கிறான். அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் மரணத்துக்கு பின்னான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேவனோடு இருப்பார்கள். அல்லது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் போனால் நீங்கள் பாதாளத்திலே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதில் நீங்கள் அந்த பாதாளம் என்பது என்ன சொல்ல 24 வசனப்படிங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. பாதாளத்திற்கு போனாலும் மனிதனுடைய இயல்புகள் அவனுக்கு உண்டு. மனிதன் ஒருவரை பற்றி அவர் பாதாளத்திலே இருந்து அவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறான், ஆபிரகாம் மடியில் இருக்கக்கூடிய லாசருவையும் தெரிந்து கொள்கிறான். ஆனால் பாதாளம் என்பது அது வேதனை உள்ள பகுதி. அந்த லாசரு சென்றது பாதாளத்தின் ஒரு பகுதியாகிய பரதீசு, அது பரிசுத்தவான்கள் இளைப்பாறக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, மரித்த பின்பும் ஒரு வாழ்க்கை உண்டு. மரித்த பின்பும் இந்த உலகத்தில் இந்த நம் சரீரத்தோடு
உலகத்தை விட்டு சரீர மரணம் நமக்கு ஏற்பட்டாலும், நாம் இந்த உலகத்தை விட்டு பின்பு போனாலும் நாம் உயிருடன் தான் இருப்போம். நாம் உயிருடன் தான் இருப்போம். மரணத்துக்கு பின்பு யோபு சொல்வது போல் செத்துப்போன மனுஷன் பிழைப்பானோ என்று சொல்வது போல பாவத்திற்கு மனுஷன் பாவத்தோடு மறிக்கிற மனுஷன் பாதாளத்திற்கும், தேவனுடைய பிள்ளையாக மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த உலகத்தின் சரீர மரணம் ஒரு முடிவல்ல. சரீர மரணத்துக்கு பின்பும் ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். யோபனுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு சந்தேகம் இருந்தது. செத்துப்போன மனுஷன் மீண்டுமா உயிர் பெற முடியுமா? பெற முடியும். அவன் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தானோ அதற்கேற்றபடி தான் இந்த வாழ்க்கை வாழ முடியும். அந்த குறிய உயிர் பெற முடியுமே ஒழிய இந்த உலகத்திலே பாவத்திலே மறிக்கக்கூடிய மனுஷன் பாதாளத்திற்கும், இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்ட மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஐஸ்வர்யவான் உலகத்திலே தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாமல் இருக்க முடியாது. ஐஸ்வர்யவானுக்கு கொடுத்த வாய்ப்பை அவன் தவற விட்டு விட்டான். ஐஸ்வர்யவான் கொடுத்த வாய்ப்பை அவன் தேவனுக்கு பிரியமா. 16:24 லூக்கா. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன். இந்த அவனுடைய வேதனை என்ன என்பதை குறித்து, பாதாளத்தின் வேதனை என்ன என்பதை குறித்து ஆபிரகாமிடத்திலே சொல்லி கேட்கும் பொழுது, அவன் தான் எப்படியோ இந்த பாதாளத்திலே வேதனைப்பட வந்து விட்டேன் என்று 27 படிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அவன் என்ன சொல்கிறான்? நான் இந்த பாவம் செய்தனாலே, நான் தேவனுக்கு பயப்படாதனாலே, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே இந்த பாதாளத்துக்கு வர வேண்டியது. ஆனால் என்னுடைய சகோதரர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. நீங்கள் அங்கே போய் ஆத்துமாக்களுக்காக, தன்னுடைய சகோதரருக்காக நீங்கள் வேதனைப்பட முடியாது. அந்த வேதனையின் மத்தியிலும் இவன் என்ன சொல்கிறான் என்றால், நான் தான் இந்த இடத்துக்கு வந்துவிட்டேன், என்று கூட பிறந்தவர்களால் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு நீ லாசருவை அனுப்பி அவர்களுக்கு புத்தி சொல்லும் என்று சொல்லி கேட்கிறான். கடைசி வசந்த படிங்க. அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிவிடாவிட்டால் மருத்துவரிலிருந்து ஒருவன் இழந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த ஐஸ்வர்யனுடைய வேதனை எவ்வளவு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேனே, இவ்வளவு காரிலும் மரணமான போய் திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேனே, என் சகோதரர்களாவது இந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஆகவே நீர் லாசருவை அனுப்பி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படியாக கேட்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, ஆபிரகாம் என்ன சொல்கிறார் என்றால், நீ இனிமேல் இந்த பாதாளத்திலிருந்து நீ வெளியே செல்ல முடியாது. அவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கு, சுவிசேஷத்தை சொல்வதற்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுடைய தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் இந்த இடத்துக்கு வரமாட்டார்கள். அவர்களும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவர்களும் இந்த இடத்துக்கு வர நேரிடும். அன்பானவர்களே, தேவனுடைய சத்தியம் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுதுதான் நமக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தைகள் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கும், கொடுக்கப்பட்ட காலங்களிலே தான் கிடைக்கும். இதை நாம் பயன்படுத்தி கொண்டால்தான் இவ்வளவு வேதனையான இடத்துக்கு போகாதபடிக்கு நம்மை தப்பித்துக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, யோபு சொல்வது போல செத்துப்போன மனுஷன் நிச்சயமாக பிழைப்பான். ஏனென்றால் அவனுடைய சரீரம் மட்டும்தான் அழிக்கப்படுமே ஒழிய அவனுடைய உள்ளான மனுஷன் ஆவியும் ஆத்மாவும் என்றைக்குமே அழியாது. அது ஏனென்றால் உள்ளான மனுஷன் தேவனுடைய ஆவியினாலே உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். ஆகவே அதற்கு அழிவே இல்லை. ஆகவே செத்துப்போன மனுஷனும் பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது எப்படிப்பட்டவன்றால் சரீர மரணம் முடிந்த பின்புதான் அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டு. அன்பானவர்களே, படியுங்கள் யோபுவின் புஸ்தகம் 7-14 அதிகாரம் 14வது வசனம். யோபு 14:14 7-14 7ஆம் வசனம் முதல் 14வது வசனம். யோபு 14:7 முதல். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இலைகளை துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி
அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைத்துவிடும். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவற்றில் போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். உலக மனுஷனுடைய உலகத்திலே மனுஷன் வாழும் பொழுது அவனுடைய நிலை என்பது என்ன என்பதுதான். ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு மரம் வெட்டப்பட்டு அதனுடைய அடிமரம் பூமியில் இருக்குமானால் மீண்டுமாய் அதற்கு நீர் பாய்ச்சினால் அந்த மரம் தளிர்த்து மீண்டுமாய் உயிர் பெற்று வரும். ஆனால் மனிதன் செத்து போன பின்பு அவன் உயிர் பெற்று வருவது மிகவும் கடினம். மனுஷனுடைய வாழ்க்கை அவனுடைய மரணத்தோடு சரீர மரணத்தோடு போய்வதில்லை. அவன் மரணத்துக்கு பின்பான ஒரு வாழ்க்கை உண்டு. அது வேறு விதமான வாழ்க்கை. அங்கே அவன் தான் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனையை அனுபவிக்கக்கூடிய இடம்தான் மனிதன் மரித்த பின்பு செல்லக்கூடிய இடம். இந்த உலகத்திலே மரத்துக்காவது ஒரு நம்பிக்கை. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. மனுஷன் எப்படித்தான் வாழ்ந்தாலும் அவன் ஒரு காலத்திலே இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு நீதிமானாக இருந்தாலும் உலகத்தை விட்டு ஒரு நாள் போய்த்தான். இந்த மரத்துக்காவது ஒரு நம்பிக்கை உண்டு. அது நீர் பாய்ச்சும் பொழுது அது மீண்டுமாய் துளித்தானால் மனுஷனுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையே கிடையாது. ஒரு விஷயம் மரணம் ஏற்பட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே மரணத்தோடு போகக்கூடிய வாழ்க்கையான ஒழிய அவன் மீண்டுமாய் துளிர்த்து உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை அவனுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட வேதனையான உலகத்திலே இருக்கும் பொழுதுதான் யோபு சொல்கிறான், செத்து போன மனுஷன் பிழைப்பான். செத்து போன மனுஷன் சரீரத்திலே பிழைப்பதில்லை. செத்து போன மனுஷன் நாம் மீண்டுமாய் சரீரத்தை உயிர் பெற்று வருவது கிடையாது. மாறாக அவன் செல்ல வேண்டிய இடம் என்ன என்பதை அவன் உலகத்திலே இருக்கும் பொழுதே அவன் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய உலகத்திலே அவன் இருக்கும் பொழுதே தன்னுடைய வாழ்க்கையை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஐஸ்வர்யவான் உலகத்தில் எல்லா காரியத்தையும் அவன் அனுபவித்து வந்தாலும் மரித்து போன பின்பு அவன் வேதனை உள்ள இடத்துக்குத்தான் சென்றான். ஆனால் லாசருவனுடைய வாழ்க்கை வேதாந்தத்திலே பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது இந்த லாசருக்கு ஒருவன் தான், ஆபிரகாமும் லாசரும் என்றால் இது உண்மையான நிகழ்ச்சி, நடந்த நிகழ்ச்சி. ஆகவேதான் தேவன் அந்த பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார். லாசரு பருக்கள் நிறைந்தவனாகவும் அசட்டை பண்ணப்பட்டவனாக புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். அவன் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவன் பேரிலே விசுவாசம் உள்ளவனாக இருந்திருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்திற்கு தன்னுடைய இருதயத்திலே இடம் கொடுத்திருக்க வேண்டும். ஆகவே தான் அவன் தேவனுடைய ஆபிரகாமின் மடிக்கு செல்லப்படும். அருமையான இந்த உலகத்தில் எப்படி வேணுமாலும் வாழலாம். மனுஷனுடைய வாழ்க்கை திரும்ப உயிர் பெற்று உலகத்திலே வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அவன் மரித்து போனால் மரித்து போனதுதான். மரித்து போன பின்பு அவன் போகக்கூடிய இடம் மீண்டுமா ஜென்மங்களோ இதை எடுத்து வர முடியாது. மரித்த உடனே அவன் எங்கே செல்ல வேண்டுமோ அங்குதான் செல்வான். ஆகவே மனுஷனுடைய வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஒரு காரியம் கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கை நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கு போக வேண்டுமென்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். படிங்கள் இந்த யோபுடைய புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனம். யோபு 19ஆம் அதிகாரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்த்தேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் மீட்பர் என்று சொல்லும் பொழுது இங்கு இயேசு கிறிஸ்துவை குறிக்க இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு, இவ்வளவு பாடுகள் பட்டாலும் வேதனைகளை பட்டாலும் என் மீட்பர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். நான் தான் அவரை பார்ப்பேன், என்னுடைய கண்கள் தான் அவரை காணும். அவர் என் அருகில் இருக்கிறார், நான் அவரை அருமையான இந்த யோபனுடைய விசுவாசம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எதுவாக இருக்கிறது?
பாடுகளின் மத்தியிலே நாம் ஆண்டவரை எப்படி தேடுகிறோம்? பாடுகளின் மத்தியிலே ஆண்டவருக்கு நம்ம சத்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கார் என்று நம்ம விசுவாசிக்கிறோமா? யோபனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்ற. தேவன் பேரிலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தீர்களானால், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு போயிடலானால், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவிடலானால் நீங்கள் பிழைப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு போயினால் நீங்கள் தேவனோடு கூடி என்றென்றும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். இல்லாவிட்டால் இந்த வேதனை உள்ள என்ற ஐஸ்வர்யவான் சென்ற பாதாளத்திற்கு தான் நீங்கள் செல்ல முடியும். அதனால இந்த உலகத்திலே இந்த சரீர மரணம் ஒரு டெம்பரவரி. சரீரத்திலே உலகத்திலே இருக்கக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாட்கள் பலத்தின் இதனால் 70 வருஷம் அல்லது 80 வருஷம் தான் உலகத்திலே வாழ முடியும். மீண்டுமாய் ஆண்டவரோடு ஆண்டாண்டு காலம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. அதற்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். செத்து போன மனுஷன் நிச்சயமாய் பிழைப்பான். எப்பொழுது? தேவன் பேரிலே விசுவாசம் உள்ளவனாக இருக்கும் பொழுது, தேவன் பேரிலே நம்பிக்கையுள்ளவனாக இருக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கும் பொழுது நீங்கள் மீண்டுமாய் உயிர் பெற்று ஆவியில் உயிர் பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்குள் செல்ல முடியும். செத்து போன மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தானோ அதனுடைய அடிப்படையிலே தான் அவனுடைய மரணத்துக்கு பின்னான வாழ்க்கையும் உண்டு. ஆகவே நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அந்த பாதாளத்தில் பாவம் செய்கிற மனுஷன் எல்லாரும் தேவன் ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்க. கிறிஸ்துவனாக இருக்கலாம், காணிக்கை கொடுக்கணும் இருக்கலாம், அல்லது ஆலயத்துக்கு போகிறவங்களா இருக்கலாம். பாவம் இருந்தால் தேவ சமூகத்தில் அவர் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பாவம் செய்கிற மனுஷனை பாவின் நீதிமானாக்கக்கூடியவர் தேவன் அல்ல. பாவம் செய்கிற மனுஷனுக்கு அவர் தண்டனை உலகத்திலே இருக்க வரைக்கும் அவருக்கு தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் காட்டக்கூடியவர். ஆனால் பாவம் செய்கிற மனுஷன் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் மரித்து போவானால், அல்லது பாவம் செய்கிற மனுஷன் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக இருந்து மரித்து போவானால் அவருக்கு தண்டனையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நாம் நினைத்து கொள்ளலாம் இந்த உலகத்திலே நம்முடைய நற்கிரிகள் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நம்ம ரட்சிக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை தவிர ஒரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து மீட்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் எதுவுமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட மனுஷனுக்கு மட்டுமே ஒழிய வேறு யாருக்குமே கிடையாது. தங்களுடைய சுய முயற்சினாலே, கிரிகளினாலே, செல்வாக்கினாலே, அல்லது தங்களுடைய அந்தஸ்தினாலே, தங்களுடைய ஒழுங்கு ஆராதனை முறை இது எதுவுமே ஒரு மனுஷனை தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அல்லது அவனுடைய பாவத்தின்று அவனை விடுவிக்க முடியாது. எந்த ஊழியக்காரனும் பாவம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு சத்தியத்தை சொல்லாமல் இருப்பானால் அவனுடைய எந்த ஒரு மனுஷனும் பாவம் செய்து இன்னொரு மனுஷனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய முடியாது. எந்த ஒரு ஊழியக்காரனும் பாவம் செய்த மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவம் செய்கிற மனுஷனுக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுத்துக்கிறார் இல்லையா? ஒருவேளை நாம் அநேக ஊழியக்காரர்களை வைத்திருக்கலாம். ஊழியக்காரன் உலகத்தோடு அவர் இந்த நாட்களில் பார்க்கும்பொழுது எந்த ஊழியக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு சரியான வழியை காட்டுவதே இல்லை. உலகத்திலே ஒரு மனுஷன் காணிக்கை கொடுத்தால் ஆசிரிப்பான் என்று சொல்வது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமானது. ஒரு மனுஷன் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போவீர்களானால் தேவன் உங்களை ஆசிரிப்பார் என்று சொன்னால் உங்களுடைய ஆலயம் கெட்டு போயிருக்கும் பொழுது, உங்களுடைய ஆலயம் இருளடைந்திருக்கும் பொழுது, உங்களுடைய இடத்துல பாவம் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்தாலும் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அன்பானவர்களே, நம்முடைய ஆராதனை முறைகளோ, நம்முடைய விசுவாசமோ, நம்முடைய கீழ்ப்படுதல், ஊழியக்காரர்களை கனப்படுத்துவதோ ஒன்றும் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தகுதியே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார். ஒருவேளை ஊழியக்காரர்கள் நம்முடைய காரியங்களை குறித்து கவனமாக கேட்கலாம். ஆனால் நம்முடைய பாவத்திற்கு அவர்கள் நம்முடைய பாவத்தை அவர்கள் நீக்க முடியாது. நாம் செய்த பாவத்திற்கு அவர்கள் மீட்பை கொடுக்க முடியாது. ஏதோ உலகத்தின் ஆசீர்வாதங்களை மட்டும் நமக்கு கூறலாம் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு சரியான முறையில் வழிகாட்டாத ஊழியக்காரனாக இருக்கும். உலகத்தின் ஆசீர்வாதங்களை மட்டும் சொல்லி உங்களை ஏமாற்றுவானால், உங்களை வழிநடத்துவானால் அவன் பொய்யன். அவன் தேவனாலே அனுப்பப்பட்டவன் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவனும் போக முடியாது, நீங்களும் போக முடியாது. அன்பானவர்களே, யோபு சொன்ன ஒரே காரியம், மனுஷன் செத்து போன பின்பு பிழைப்பானோ. மனுஷன் மரமானது கூட, மரத்துக்கு கூட ஒரு நம்பிக்கை உண்டு.
ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்தார். அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் நீங்கள் அவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் அடிப்படையிலும் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால், அவரதுனாலே பாவங்கள் கழிப்பு பண்ணுவீர்களானால், தேவனுடைய வசனத்தின்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக போயினால் நீங்கள் எந்நாளும் பிழைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. ரெண்டு பக்கம் வாழ்க்கை உண்டு. ஒன்று நரகத்திலே உண்டு, ஒன்று பரலோகத்திலே உண்டு. பரலோகத்தில் உள்ள மனுஷன் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளையாக இருப்பான். அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நரகத்தின் பாடுகள் இருக்காது. அது போனால் திரும்பி வராத ஒரு தேசம். அது இருளும் மந்தும் அப்பாரமான தேசம். அப்படிப்பட்ட வேதனை உள்ள இடத்திற்கு தயவு செய்து நீங்கள் போக முயற்சிக்காதீர்கள். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய இந்த நாட்களை பயன்படுத்தி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக, அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக மாற தேவனத்திலே நீங்கள் உங்கள் இருதயத்தை ஊற்றி உங்கள் பாவத்தை அறிக்கிட்டு மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக மாறுங்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். ஜெபம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். யோபுடைய 2ஆம் பகுதியில் நாங்கள் பார்த்தோம் சுவாமி, ஒரு மரம் கூட கர்த்தாவை திரும்பவும் மலரும், ஆனால் மனிதன் எங்கு போவான் என்று சொல்லும் பொழுது, இந்த பூலோகத்தில் நாங்கள் வாழும் பொழுது ரச்சா உமக்காக நாங்கள் வாழும்படியாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்களுக்கு புரியும்படியாக ரச்சா நீர் சொன்ன கர்த்தாவே இந்த வார்த்தைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஐசுவருவன் லாசருவை நாங்கள் கேட்டோம் சுவாமி. கர்த்தாவே லாசருவ கர்த்தாவே ராஜா ஆபிரகாமின் மடியில் இருந்தார் சுவாமி. அதே போல ராஜா உலகத்தில் நாங்கள் நேர்த்தியாக நாங்கள் வளர்ந்து ராஜா பரலோகத்திற்கு வரும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருங்க கர்த்தாவே. யோபுவை போல கர்த்தாவே நாங்கள் உங்களோட சமூகத்தில் வருகின்ற குடும்பமாக, மகனாக மகளாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. பைபிள் ஸ்டடி முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் சந்தேகங்களை மிஸ்டர் ஜான் செல்லத்துறை அவர்கள் தீர்த்து வைத்தார். ஆமென். மேலும் அதிக தேவ செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட சரணன் ரோஜா ஓலியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனை